ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரிலே பேஸில் ரிலேஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது அண்ட் ஒயரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேஸ்ட் ஆன் வோல்டேஜ் ரிலே 2 டைப்பு. ஒன்று வந்து டிசி ரிலே, இன்னொன்று வந்து ஏசி ரிலே. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டிசி ரிலே, 24 வோல்ட் டிசி. இந்த 24 வோல்ட் டிசி தான் இந்த ரிலே காயிலாம் ஆக்டிவேட் பண்ணும். ரிலே காயில் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு இந்த ரிலேக்கு 24 வோல்ட் டிசி போதும். நம்ம இப்போ பார்க்குற இந்த ரிலே 2 சர்க்யூட்டை கண்ட்ரோல் பண்ணும். இங்கே நம்ம பின் டயக்ராம் பார்க்கலாம். 7-8ங்கிறது ரிலே காயில் ஆக்டிவேட் பண்ணுறது, 135ங்கிறது ஒன் செட் ஆஃப் சுவிட்சு, 246ங்கிறது ஒன் செட் ஆஃப் சுவிட்சு. எக்ஸாம்பிள் 135 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 5 காமன், 3 வந்து NO பாயிண்ட், 1 வந்து NC பாயிண்ட். சேம் அதே மாதிரி தான் செகண்ட் சுவிட்சுக்கும். இதில் 4 NO பாயிண்ட், 6 காமன் பாயிண்ட், 2 NC பாயிண்ட். நாம் அடுத்து பார்க்க போகிறது ஏசி ரிலே. இந்த ரிலே வந்து 220 வோல்ட் ஏசி. இதில் 220 வோல்ட் ஏசி வந்து காயில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. சம்டைம்ஸ் இந்த காயில்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த வோல்டேஜுங்கிறதுக்காக. ஓகே, இது 14 பின் ரிலே. இதை வச்சு நம்ம 4 சர்க்யூட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரே நேரத்தில். நீங்கள் இதோட பின் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இதில் 13, 14 ரிலே காயில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக உள்ளது. மற்றபடி 9, 10, 11, 12 காமன் பாயிண்ட், 5, 6, 7, 8 NO பாயிண்ட், 1, 2, 3, 4 NC பாயிண்ட். பின் டயக்ராம் கீழே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது எவ்வளோ லோட் கனெக்ட் பண்ணலாங்கிறதுக்காக. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரிலே பேஸ். இந்த ரிலே பேஸ் வந்து 14 பின் ரிலே பேஸ். சேம் 14 பின் ரிலேயில் உள்ள மாதிரியே இதுலேயும் நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எது NC பாயிண்ட், எது NO பாயிண்ட், எது காயில் பாயிண்ட்டு. பின் ரிலே நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறத பொறுத்து தான் நம்ம ரிலே பேஸ் செலக்ட் பண்ண முடியும். நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போது ரிலே பேஸில் கனெக்ட் பண்ணி எப்படி கனெக்ஷன் கொடுக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். நான் இப்போ எடுத்துருக்கிறது 230 வோல்ட் ரிலே வித் 14 பின் ரிலே பேஸ் கூட 14 பின் ரிலே பேஸ். நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரி சர்க்யூட் ரெடி பண்ண போகிறோம், அது NOவில் ஆக்ட் ஆகணுமா NCயில் ஆக்ட் ஆகணுமாங்கிறத முன்னாடியே டிசைட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கனெக்ஷன் கொடுக்கணும். NCயில் ஆப்ரேட் ஆக வேண்டியதை NC பின்னில் கொடுக்கணும், NOவில் ஆப்ரேட் ஆக வேண்டியதை NO பின்னில் கொடுக்கணும். ரிலேங்கிறது வேறு எதுவும் கிடையாது, லைக் சுவிட்சு. ஸோ நீங்கள் சுவிட்சில் எப்படி கனெக்ஷன் கொடுப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்கமிங் வோல்டேஜ் கொடுக்கணும். காமன் பாயிண்டில் காமன் பாயிண்டோட வோல்டேஜ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் நீங்கள் என்ன மாதிரி அப்ளையன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, டிசி அப்ளையன்ஸா ஏசி அப்ளையன்ஸா. நம்ம நார்மலாக சுவிட்சில் என்ன பண்ணுவோம், நியூட்ரல் எடுத்துகிட்டு போய் காமன் கொடுத்துப்போம். வோல்டேஜ் லைன் மட்டும்தான் நம்ம சுவிட்சில் கொடுத்து ஆப்ரேட் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் நியூட்ரல் லைன் டேரெக்டாக கொடுத்துடணும், வோல்டேஜ் லைன் நம்ம ரிலே வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்க்கலாம், ஒன்ஸ் காயில் எனர்ஜைஸ் ஆனதுமே NO பாயிண்ட் லைட் எரியுது, ஆஃப் ஆகும்போது NC பாயிண்ட் லைட் எரியுது. எப்போல்லாம் ரிலே எனர்ஜைஸ் ஆகுதோ அப்போது ரிலே கான்டாக்ட்ஸ் NC பாயிண்ட்லேருந்து NO பாயிண்ட்டுக்கு சேஞ்ச் ஓவர் ஆகும். இது சேமஸ் சுவிட்ச் ஒன்லி. நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது 230 வோல்ட் ஏசி ரிலே, 14 பின் ரிலே. ஸோ நம்ம இந்த ரிலேவை ஆக்டிவேட் பண்ணோம்னா 230 வோல்ட் ஏசிக்கு நம்ம சப்ளை இன்புட் கொடுக்கணும். அடுத்து NO NC இண்டிகேட்டிங் எல்இடியோட நியூட்ரல் லைன் நான் டைரெக்டாக கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம NO NC எல்இடி இண்டிகேஷனோட இன்கமிங் சப்ளை நம்ம செக் பண்ண போகிறோம். அதுவும் சேம் 230 வோல்ட் தான். நான் இண்டிகேஷன் லேம்போட நியூட்ரல் லிங்க்கை டைரெக்டாக கொடுத்துருக்கேன். ஃபேஸ் பாயிண்ட்டை NO NC ஆப்ரேஷன் ரிலேவோடதில் கொடுத்துருக்கேன். இதில் நான் க்ரீன் இண்டிகேஷன் லேம்பை NC பாயிண்ட்லேயும் ரெட் எல்இடியை NO பாயிண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த 2 எல்இடிக்கும் உள்ள வோல்டேஜை நான் காமன் பாயிண்டில் கொடுத்துருக்கேன், அது 230 வோல்ட் ஏசி. அடுத்து நம்ம ரிலேக்கு உள்ள காயில் வோல்டேஜ் கொடுத்துருக்கேன். சேம் அதுவும் 230ங்கிறதுனால 230 வோல்டேஜை கொடுத்துருக்கேன். எப்போ நமக்கு ரிலே ஆன் ஆகுதோ அப்போது அது NC பாயிண்ட்லேருந்து NO பாயிண்ட்டுக்கு மாறும். க்ரீன் எல்இடி டு ரெட் எல்இடி சேஞ்ச் ஆகுது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ எப்படி ரிலே பேஸில் கனெக்ட் பண்ணி ஒயரிங் பண்ணுறதுங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ தேங்க்யூ காய்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.